வாழ்க வளமுடன். போன பகுதியில் நாம் உயிர் எழுத்தும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து இக் முதல் இன் வரை உள்ள எழுத்துக்கள் கா முதல் நா வரை எவ்வாறு உருவாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கா வரிசை எழுத்துக்கள் எப்படி உயிரெழுத்துக்கள் 12 சேர்ந்து அந்த இக் என்கின்ற எழுத்து உயிரெழுத்து 12 எழுத்துக்களோடு சேர்ந்து எழுத்துக்கள் உருவாகுதுன்றதை பற்றி இன்றைக்கி வகுப்பில் பார்க்க போகிறாங்க. கவனிச்சுக்கோங்க. இக் கூட்டல் ஆ கா, இக் கூட்டல் ஆ கா, இக் கூட்டல் இ கி, இக் கூட்டல் இ கி, இக் கூட்டல் உ கு, இக் கூட்டல் ஊ கூ, இக் கூட்டல் எ கே, இக் கூட்டல் ஏ கே, இக் கூட்டல் ஐ கை. இதில் கவனிச்சுக்குங்க. கா கி கு கே கை இந்த 5 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். நம்ம பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு கவனிக்க வேண்டிய இடம் இதுதாங்க. நெடில் நெடில் நெடில். அதே போல் உயிர் எழுத்துக்களில் ஐயும் அவ்வும் நெடில் எழுத்துக்கள் தான். அதனால் ஐ வரிசையில் வரக்கூடிய அத்தனை எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள் தான் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இக் கூட்டல் ஓ கோ, இக் கூட்டல் ஓ கோ, இக் கூட்டல் ஆவ் கவ். இதில் கவனிங்க. கோவும் கவ்வும் நெடில் எழுத்துக்கள். இந்த மாதிரி நம்ம எழுதும்போது நெடில் குறில் வேறுபாடு தெரிஞ்சு எழுதி படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சொற்றொடர்கள்லாம் எழுதும்போது நம்மளுக்கு பிழை இல்லாமல் நெடில் குறில் பிழையின்றி எழுதுறதுக்கு வழிவகுக்கும். இதை இன்னைக்கு இந்த இக் எழுத்து மட்டும் மெய் எழுத்தில் இக் எழுத்து மட்டும் உயிர் எழுத்துக்கள் 12ஓடு சேரும் பொழுது கா வரிசை எழுத்துக்கள் எப்படி வருது, அதில் நெடில் எழுத்துக்கள் எது குறில் எதுன்னு இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா. கவனித்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி.